பாவப்படுகிறேன் உங்களை பார்த்து. ஏனென்றால் இந்த கடும் வெயிலில் அலைந்து நின்று காத்து கொண்டிருந்து செய்திகளை சேகரிக்கும் உங்களை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கிறது. இங்கே இப்போ நான் சொல்வதற்கு முக்கியமான செய்திகள் ஏதுமில்லை. அது மட்டுமில்லை, நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும். அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம். அது இன்னும் ஒரு வழக்கமாக வியாழக்கிழமை ஊடக நண்பர்களை, அதை உங்களைத்தான் நான் தோட்டத்திலே சந்திப்பது வழக்கம். இது வரைக்கும் ஒரு 35 வியாழக்கிழமை சந்தித்திருக்கு அயலாவரம் தோட்டத்திலே. நீங்கள் எங்கே போனாலும் துரத்துறீங்க, எங்கே போனாலும் துரத்துறீங்க. அதனால் அதில் இன்னொரு செய்தி, இந்த அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வயசு கிடையாது. கலைஞர் 94 வயசு வரைக்கும், 95 தெரியல, அவர் வயது கிடையாது. சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சராக இருந்தார் கலைஞர். உலக அளவில் பார்க்கும்போது மகாவீர், மலேசியாவுடைய பிரதமராக மகாவீர் 92 வயசு, 92 வயசில், அதுவும் இந்த ஓல்டஸ்ட் எலெக்டட் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அதுதான் மகாவீர். அதனால் 92 வயசு. அப்புறம் 2 வருஷம் இருந்தார் அவர் பிரைம் மினிஸ்டர். 92-94 வரைக்கும் இருந்தார். அதனால் வயசு ஒரு இட் இஸ் ஓன்லி எ நம்பர். அதனால் உங்களுக்கு என்ன செய்தி, நல்ல செய்தி வரும், விரைவில் வரும். ஆனால் இங்கேருந்து வருமா தோட்டத்திலேருந்து வருமானது தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அமித்ஷா தமிழ்நாட்டில் இருக்காரு. நீங்க 2024 அலையன்ஸ்ல இருந்தவர், என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க மீது மோடி ஒரு நல்ல நட்புல இருக்காரு, நல்லா உங்களை மரியாதைக்குரியவா பாக்குற, வேலூர்ல உங்களுக்கு சால்வை எல்லாம் போத்தி கட்டி பிடிச்சாரு, அந்த அளவுக்கு ஒரு நட்போட இருக்கீங்க. அமித்ஷாவுக்கு என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டில் இருக்க அமித்ஷாவுக்கு நான் எல்லா தலைவர்களையும் நேசிப்பவன். பல பிரதமர்களோடு தொடர்பில் இருந்தவன். இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர். இப்பொழுது இருக்கிற பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அவர் நான் சந்தித்ததில்லை, ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் நம்பராக உலக அளவில் கொண்டு போகணுன்றது அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நீங்கள் அவரை வாழ்த்துறீங்களா? நீங்க வாழ்த்துறீங்க, நான் வாழ்த்துறேன், நீங்களும் வாழ்த்துங்க. பாமக தலைமையில் இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் கீழே இருக்கிற தொண்டர்களுக்கோ பாமகவுக்கோ சோர்வை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? சோர்வெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது, எப்பொழுதும் சோர்வு வராது. ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல செய்திகள் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அது வரும், விரைவில் வரும். 2004 மத்திய அமைச்சரவையில் பெரிய பங்கு வகிச்சிங்க. அதுக்கு பிறகு பெரிய அளவிலான ஒரு மத்திய அமைச்சரவைகளில் பாமகவுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்குது. அது 20 ஆண்டுகளாக இல்லை. அதுக்கு காரணம் நீங்கள்லாம் சரியாக ஓட்டு போடலப்பா எங்களுக்கு. இந்த வயது ஒரு இண்டிகேஷன் சொல்றீங்க, மற்ற நாட்டு தலைவர்களுடைய வயதெல்லாம் நீங்க ஒரு சொல்றீங்க. இதன் மூலியமாக யாருக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறீங்க. என்ன மெசேஜ் சார் இது? நீங்கள் ஏதோ ஆகிட்டே குசுகுசுன்னு பேசி இந்த மாதிரி தெரிஞ்சது. ஒன்று 86 வயசு 87 வயசு வரப்போகுது ராமதாஸுக்கு எதுக்கு அவருக்கு இந்த வயசுலன்னு நீங்கள் யார்கிட்டையும் குசுகுசுன்னு பேசுகிற மாதிரி ஒரு செய்தி, அதுக்காக சொன்னேன். தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணி அரசியல் பேசப்பட்டு இருக்கு, கூட்டணி ஆட்சி அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாமக நிலைப்பாடு இன்னும் எப்படி உறுதித்தன்மையாக இருக்கு? இந்த கூட்டணி பற்றி எல்லாம்
கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது தெரிய வரும். தெரிய வரும்போது நீங்களும் இருப்பீர்கள். உங்களுடைய அப்போ பல கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் காத்து கொண்டிருங்கள். இல்லை, மத்திய ஆளும் தலைமையா மாநிலத்தில் ஆளும் தலைமையில கூட்டணி? மத்தியில் ஆட்சி அமைஞ்சாச்சு. இல்லை, கூட்டணியில மாநிலத்தில் தான் இப்போ நடக்க போகுது. மாநில கட்சியோட தேசிய கட்சியோட கூட்டணி மாநில கட்சியோட இருக்குமா இல்லை தேசிய கட்சியோட இருக்குமா? அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நீ ஒரு ஆலோசனை நீங்களே சொல்லுங்களா எப்படி இருக்கணும். உங்கள் ஆலோசனை கேட்டுக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? இல்லை ரகசியமா? சார், இப்போ விஜய் வந்து புதிதாக கட்சி துவங்கி இருக்கிறாரு. இப்போ தேர்தலை சந்திக்க போறாரு. வன்னியர்கள் வாக்குகளும் கணிசமா விஜய் பக்கம் போறதா ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது, பல்வேறு புள்ளி விவரங்கள். உங்களுடைய கருத்து என்னங்க சார்? கட்சி யாருன்னா தொடங்கலாம். இப்போ அவர் தொடங்கியிருக்காரு. அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். அப்பொழுது சொன்னோம், இப்பொழுது சொல்கிறோம், நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவர் எந்த கூட்டணிக்கு போவார், அது எப்படின்றது எனக்கு ஜோசியம் தெரியாது. ஜோசியம்ன்ற ஒரு படிப்பு இருக்குதுன்னு தெரியாது. இருந்ததுன்னு நான் அப்போ படிச்சுட்டு இருப்பேன் டாக்டருக்கு பதிலாக. சார், 2006ல் 18 எம்எல்ஏக்களோட ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது. கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும், உங்களோட சப்போர்ட்டாக தான் ஆட்சியை அமைக்க முடியுன்ற ஒரு சூழல் இருந்து, அதற்கு பிறகு கட்சியுடைய டிக்ரீசிங் லெவலில் இருக்கு, அதாவது இறங்கு வரிசையில் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதை எப்படி நீங்க மீட்டு கொண்டு வர போறீங்க? இறங்கி வர்றதை ஏற்றணும், பலமாகணும் அப்படின்றது கட்சி தொண்டர்கள் எல்லாருடைய மூத்தவர்கள் எல்லாருடைய விருப்பம். அது அந்த வேலை இப்போ நடந்துட்டு இருக்கு. பலமாகும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் தொடர்ந்து இப்ப சந்திச்சுட்டு இருக்காங்க. முகுந்தனை சந்திச்சாரு, எல்லாரும் வந்திருக்காங்க. குடும்ப உறுப்பினர் பல டாக்டர்கிட்ட போகணும். அப்புறம் இன்னைக்கு வேற ஒரு டாக்டர் சண்டே இல்லை, ஞாயிற்றுக்கிழமை, அதெல்லாம் பார்க்க முடியாது. இன்னொருத்தர் பார்க்கணும், டாக்டர் செங்குட்டுவேல். உங்களுடைய நீண்ட கால நண்பர் குருமூர்த்தி அவர்களை சென்னை வந்திருக்கீங்க, சென்னையில் எதுவும் சந்திச்சிங்களா? ஏதாவது சொன்னார், ஏதாவது பேசுனீங்களா? சந்திச்சோம். தைலாபுரத்துக்கு வந்தாரு, அங்கேயும் சந்திச்சோம். இங்கேயும் வந்தாரு, இங்கேயும் சந்திச்சோம். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்தில் சந்திச்சாரு. அப்ப என்ன பேசுனீங்க சார்? சார், இப்போ அது உடன்பாடு ஏற்பட்டதா சார்? உங்களுக்குள்ள ஒரு மோதல் அதெல்லாம் ரகசியத்தை சொல்லக்கூடாது. சில மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அரசியலுக்கு வயது கிடையாது என சூசகமான மறைமுக செய்தியை தெரிவித்திருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ். சென்னையில் இருக்கக்கூடிய அவர் தற்போது செய்தியாளரை சந்தித்திருக்கிறார். கூட்டணி தொடர்பாக அடுத்த ஒரு 3 மாதங்களில் முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.